XUV700 இன்னைக்கு தேதியில இந்தியாவோட சேஃபஸ்ட் கார். அடல்ட் ஆக்குபன்ட் சேஃப்டி மற்றும் சைல்ட் சேஃப்டில கிட்டத்தட்ட மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கு XUV700. இது மட்டும் இல்லாம வண்டி லான்ச் ஆன சமயத்துல இருந்து எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ல ஹை ஸ்பீட் கிராஷஸ்லயும் நிறைய பேரை சேவ் பண்ண வீடியோஸை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி திருப்பூர் அருகே இந்த மேஜர் ஆக்சிடென்ட் நிகழ்ந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த XUV700 6 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. அதிவேகத்துல வந்த இந்த XUV700 கட்டுப்பாட்டை இழந்ததுனால மீடியனை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போனதா சொல்றாங்க. அந்த வழியே வேகமா வந்துட்டு இருந்த ஒரு தனியார் பேருந்து மேல நேருக்கு நேரா மோதி இருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீட் இம்பாக்ட் அப்படிங்கிறதுனால ரெண்டு வண்டியுமே சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு டேமேஜ் அப்படின்னா பஸ்ஸோடைய ஃப்ரண்ட் ஆக்சிலே தனியா வர்ற அளவுக்கு. மறுபக்கம் XUV700 கார்ல பயணம் செஞ்ச 6 பேர்ல துரதிருஷ்டவசமா 4 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் இந்த புகைப்படங்களை வாட்ஸ்அப் மூலமா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய பேர் இதை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. குளோபல் என்கேப் டெஸ்ட் பண்ணி ரேட்டிங் கொடுக்கிறது 64 km/h ஸ்பீட்ல. இது எந்த கண்டிஷன்ல அப்படின்னா மேக்ஸிமம் நாம 80-90 கிலோமீட்டர்கள் பயணம் செய்யும் போது எதிரே ஒரு வண்டி வந்தா நாம பிரேக் அப்ளை பண்ணும்போது ரெண்டு வண்டியும் கொலைட் ஆகும் போது கிட்டத்தட்ட இந்த ஸ்பீடுக்கு நாம ரீச் ஆவோம். இதனால இந்த ஸ்பீட் லிமிட்குள்ள எவ்வளவு பெரிய மோசமான ஆக்சிடென்டா இருந்தாலும் நாம உயிர் பிழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ரியல் கண்டிஷன்ல நாம சேஃபான கார்ல பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஸ்பீட்ல பயணிக்கும் போது ஒரு சிறிய ஸ்டியரிங் அசைவுல கூட நாம டிவைடரோட இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போயிடுவோம். அந்த மாதிரி சம்பவம் தான் இங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்பீட் கிராஷஸ்ல மஹிந்திரா கார் மட்டும் இல்ல, ஈவன் ஆடி BMW கார்கள்ல பயணம் செஞ்சவங்க கூட உயிரிழந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சம்பவத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ரோடு எவ்வளவு காலியா இருந்தாலும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு உள்ள இருந்தது அப்படின்னா 99% நம்மால வண்டியை கட்டுப்படுத்த முடியும். ரீசெண்டா எந்த அளவுக்கு கார்கள் ரிஃபைன் ஆயிட்டே போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பொதுவா நாம பழைய கார்கள்ல 100 கிலோமீட்டருக்கு மேல போகும்போது ஸ்டியரிங் வைப்ரேஷன் மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை நாய்ஸஸ் வரும். ஆனா ரீசெண்டா வர்ற SUVsல 60 to 120, 140 within few secondsல அச்சீவ் பண்றாங்க. மேலும் நாம என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க ஸ்லோ டவுன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். இதன் மூலமா நாம எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பா 100 கிலோமீட்டருக்கு மேல போனீங்க அப்படின்னா உங்க லைஃப் மற்றும் உங்க ஆப்போசிட்ல வரவங்களோட லைஃபை நீங்க ரிஸ்க்ல வைக்கிறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. மறுபுறம் ரீசெண்டா கார் மேனுஃபேக்சரர்ஸும் தங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த கார் 180 கிலோமீட்டர்லயும் ஸ்டேபிளா இருக்கும், 200 கிலோமீட்டர்லயும் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. இது புதுசா கார் வாங்குறவங்களை அதிக ஸ்பீட்ல போ சொல்லி இன்சிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி விஷயங்களும் தவிர்க்கப்படணும். எது எப்படி இருந்தாலும் நீங்க 100 கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணீங்க அப்படின்னா சேஃப்டி அண்ட் பில் குவாலிட்டி ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். அது எந்த விதத்திலையும் உங்களை காப்பாத்தாது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு தேவையில்லை.